பரிசுத்தரும் உலக ரச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஜிகாதுகளை குறித்து நிறைய விஷயங்கள் என் கண்ணில் பட்டது. அதை சரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம் எப்பேற்பட்ட அதிசயமானது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு 4-5 வீடியோ இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இமாம், ஆஸ்திரேலிய இமாம் சொல்கிறாப்புல இந்த ஜிகாதை குறித்து அது என்ன ஏது அப்படிங்கிறத முதலாவது பார்ப்போம். Of jihad, so nobody says we're making things up. Chapter of jihad. We will open. அப்போ அவங்க புஸ்தகத்தில் சாப்டரே இருக்க, ஒரு அதிகாரமே இருக்கான் ஜிகாது செய்கிறதுக்கு. எப்படியெல்லாம் ஜிகாது செய்யணும், என்னென்ன விதத்தில் ஜிகாது செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கான். அதை தான் அவர் சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. Chapter of jihad that is present in all of our mosques. அது உலகத்தில் இருக்கிற எல்லா மசூதிகள்லையும் அது ரொம்ப ப்ரெசென்ட்டாக இப்போ நடைமுறையில் இருக்கான். That I wish that I could be killed for the sake of Allah, then brought back to life, then killed, then brought back to life, then killed, then brought back to life, then killed once again, and then you go become a martyr and you go and you get your 72 virgins. அதிசயம்தான். அதாவது 72 கன்னிகள் ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை செய்தாலே போதும், 72 கன்னிகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நம்ம கண்மணி நாயகம் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, ஐயா நீங்கள் இந்த ஜிகாதை குறித்து என்ன நினைக்கிறீங்க, அது உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க போல இருக்குது. அப்போ அதுக்கு அபு ஹுரைரா அப்படிங்கிற ஒரு புண்ணியவான், அவருடைய கம்பெனியன், அவர்கிட்ட சொல்லியிருக்காப்புல கண்மணி நாயகம். அப்படி என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, இதுதான் சஹீஹ் அல் புகாரி, அதில் சொல்லியிருக்காப்புல ஹதீத் நம்பர் 72-27. பார்த்தீங்களா, இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயமே. இந்த ஜிகாதை குறித்து பேசும் பொழுது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் 72-27 ஹதீத்தில். அதில் 72-27 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த அபு ஹுரைரா சொல்கிறாப்புல, அதாவது அல்லாவின் அப்போஸ்தல் யாரு? நம்ம கண்மணி நாயகம். அவர் சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கோ அவர் மீது சத்தியமாக ஆணையாக நான் அல்லாவுக்காக சண்டை போடுவேன், அல்லாவுக்காக யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சண்டை போட்டு நான் என்ன செய்வேன், மார்ச்சரா சாவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ அது எல்லாமே செய்கிறது தானே, அதை தானே எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, மார்ச்சரா சாவாராம், அதுக்கப்புறம் திருப்பி உயிரோட வரணும்னு ஆசைப்படுறாராம், திரும்பி பிறக்கணுமா. அப்படி திரும்பி பிறந்து அதுக்கப்புறம் அல்லாவுக்காக போய் புனித போர் செஞ்சு சாகணுமா. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்வார், திரும்பவும் உயிரோட வரணுமா, திரும்பவும் பிறப்பாராம் எங்கேயாவது. அதுக்கப்புறம் அங்கே போய் மார்ச்சரா சாவாராம் ஜிகாது செஞ்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் உயிரோட வரணும், திரும்பவும் பிறக்கணும் நான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நான் மார்ச்சரா உயிர் தியாகியா சாகணும். எப்படி பாலஸ்தீனத்தில் உள்ள மக்கள்லாம் தங்களுடைய பிள்ளைகளை உயிர் தியாகியா சாகிறதுக்காக விடுறாங்களோ, அதே போல் உயிர் தியாகியா சாகணும். திரும்பவும் நான் உயிரோட வரணும், திரும்பவும் நான் பிறக்கணும், திரும்ப பிறந்து அதுக்கப்புறம் எனக்கு செத்த பிறகு நான் சுவனுக்கு பதிக்கு போய் 72 கன்னிகைகளை நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு கண்மணி நாயகம் சொன்னதா இந்த அபு ஹுரைரா சொல்லி வச்சிருக்காப்புல. இதை 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஹதீஸ்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இதை படிக்கிற எல்லா சித்தாந்தவாதிகளும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அப்ப இந்த உலகத்துல சமாதானமாவே இருக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதாவது முகமது பிறந்து அதுக்கப்புறம் ஜிகாது செஞ்சு சாவாராம், அதுக்கப்புறம் எங்கேயாவது பிறப்பாராம், அதுக்கப்புறம் தியாது செஞ்சு சாவாராம், அதுக்கப்புறம் எங்கேயாவது பிறப்பாராம். யோசிச்சு பாருங்க, தலைமுறையா இவர் ஜிகாது செஞ்சு செத்து பிறந்து அதுக்கடுத்து கடைசியில் ஒரு 5-10 தடவை பிறந்துட்டு அதுக்கப்புறம் சாகும் பொழுது தான் நான் 72 கன்னிகளை நான் வாங்கிக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் எல்லாரும் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இப்போவே ஜிகாது செஞ்சுட்டு செத்துட்டு உடனே 72 கன்னிகளோட என்ட்ராயிரணும் சுவனபதிக்கு. ஆனால் கண்மணி நாயகம் அப்படி இல்லைங்க. அவர் பல தலைமுறைகளாக பிறக்கணுமா, பல நூற்றாண்டுகளாக. அப்போ இந்த உலகத்தில் எல்லா காலங்கள்லையும் ஜிகாது செஞ்சு செத்து உயிரோட பிறந்து அப்படி இந்த உலகத்தை ஒரு வழி ஜிகாது அப்படிங்கிற ஒரு வழியிலேயே நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐயா, நீங்கள் தான் சாந்தியின் மார்க்கமாச்சே, சமாதானத்தின் மார்க்கமாச்சே. அப்படி இருக்கும் பொழுது சாந்தியின் மார்க்கத்தை உருவாக்குறவர் திரும்ப பிறந்து சாந்தியின் மார்க்கத்தை தானே உருவாக்கணும். ஆனால் முகமதுனுடைய ஆசையை பாருங்க, ஜிகாது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செத்து ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல. நான் செத்து விளையாடுவேன், திரும்ப பிறந்து ஜிகாது செஞ்சு சாவேன் அப்படின்னு. அப்போ இது மூலமாக என்ன சொல்ல வந்திருக்காப்புல அப்படின்னு அபு ஹுரைரா சொல்கிறாப்புலன்னா, நம்மளும் அப்படித்தான், நமக்கு எங்கள் கண்மணி நாயகமே இப்படித்தான் அவருடைய ஆசை இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் ஒரே நாளில் ஒரே
வாழ்க்கையில வந்து பிறந்து ஜிகாது செஞ்சு அது செத்து அதுக்கப்புறம் 72 கன்னிகளோட போகணும். நம்மளும் அப்படிப்பட்ட ஆசைகள் தான் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்ல வந்திருக்காப்புல. அதனால தான் இந்த இமாம் கேட்குறாப்புல, இப்படிப்பட்ட விஷயத்தை நம்புகிற ஒரு மனுஷன் மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி அந்த நாட்டோட சமாதானமாக சந்தோஷமாக இருப்பாங்க? ஏன்னு கேட்டால் அவங்களுடைய கண்மணி நாயகமே இந்த வேலையை தான் செய்ய சொல்லியிருக்காப்புல. இந்த வேலை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. தலைமுறையாக அதை தான் செய்யணும்னு விரும்பியிருக்காப்புல. அப்படிங்கிற போது இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் மேற்கத்திய நாடுகளில் இப்போ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க சாந்தி சமாதானம்னு சொன்னால் நம்பாதீங்கய்யா அப்படிங்கிறாப்புல. அப்படி இருக்கும் பொழுது இதனுடைய விளைவுகள்னால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. And this is not something that we are just reading. This is not a magazine. This is Sahih al-Bukhari. The author. இதான் அத்தன்டிக் சஹீல் புகாரி அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். உலகம் முழுவதும் பின்பற்றி வருகிற 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் பின்பற்றி வருகிற ஒரு புஸ்தகம். Authentic. Sahih means authentic. After intense filtration for 1,200 years, this is what we have now come with to form the religion of Islam. இப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவுகளை வச்சு தான் இந்த இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாப்புல. So when you see it's non-stop attacks towards the West, you know why. அப்ப நான் ஸ்டாப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் எங்க பார்த்தாலும் அட்டாக்கு, எங்க பார்த்தாலும் போராட்டம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. அதுல இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சொல்லுங்கய்யா. Because they themselves wish to die, come back to life, to die again, come back to life, and die and come and non-stop this. அப்போ நான் ஸ்டாப் லெவலில் வந்து இவங்க இந்த உலகத்தில் ஜிகாது செஞ்சு செத்து விளையாடணுமா? சரி, நீங்கள் செத்து விளையாண்டு தொலைஞ்சிட்டு போங்க. மனுஷங்களை மற்ற மனுஷங்களை ஏன்டா கொள்றீங்க? அவங்க நிம்மதியாக இருந்துட்டு அவங்க உங்களை மாதிரி செத்து விளையாடுற வேலையில் இல்லை, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சந்தோஷமாக போகிறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்கள ஏன்டா அநியாயமாக கொள்றீங்க அப்படின்னு கேட்டால் இவங்க சொல்கிறாங்க, அப்போ தானே 72 கன்னிகள் கிடைக்கும், இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? உங்களை கொள்ளாமல் எங்களுக்கு எப்படா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னையா அதிசயமாக இருக்குது. இவங்களும் செத்து விளையாடுவாங்களாம், இவங்க செத்து விளையாடுறதுக்கு நம்மளை கொன்று விளையாடுறாங்களாம். என்ன கொடுமை சார் இது. இப்போ இதனுடைய விளைவா பாலஸ்தீனத்தில் நடந்திருக்கிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையை பாருங்க. அதாவது 100 சேக்கலாம். 100 சேக்கல்னு எவ்வளோன்னு தெரியல, இப்போ 10,000 20,000 தெரியல. அதாவது காசு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா யூத பெண்களையும் குழந்தைகளையும் கொள்றதுக்காக. 12 வயசு நினைக்கிறேன் இவனுக்கு. 12 வயசு பயல் இடுப்பில் குண்டை கட்டிக்கிட்டு போய் வெடித்து செதறு, ஏதாவது ஒரு குடும்பத்துலையோ எங்கேயாவது பஸ்ஸுலையோ எங்கேயாவது போய் வெடித்து செதறு சாகு அப்படின்னு சொல்லி 100 சேக்கல் இவனுக்கு கொடுத்துருக்காங்களாம். அந்த பையன் பாவம் வந்திருக்கிறான், உள்ளே வந்துட்டான், யூதையும் பிடிச்சிவிட்டு எல்லாத்தையும் கழட்ட சொல்கிறான். பயந்து வேற இருக்காங்க, வெடிச்சு சதுரிருங்க, எல்லாத்தையும் கழட்டி கீழே வைக்க சொல்கிறாங்க. பாவம் அவனுக்கு தெரியல என்ன அந்த அளவுக்கு சின்ன பையலாக இருக்கான், எல்லாத்தையும் கழட்டிட்டான். ஃபேனில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, அதுலேயே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். ஐயா ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க, குண்டெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். كل سجين فلسطيني عربي في داخل الجيش الإسرائيلية طبعا بسموه بطل. அப்போ பாலஸ்தீனத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா இஸ்ரேலால் பிடிக்கப்படுகிற எந்த ஒரு எல்லா பாலஸ்தீனியர்களும் அவங்க ஹீரோவாக எண்ணப்படுவாங்க. அப்படி அவங்க ஹீரோ அப்படிங்கிற பட்டம் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்களாம். ورحت على المحصول. இப்போ தன்னுடைய குழந்தைய அங்கே பாலஸ்தீனர் ஒருத்தர் கொண்டு போய் ஐடிஎஃப்ட்ட கொடுக்குறாப்புல, சுட்டு கொள்ளுங்க என் பிள்ளைய கொள்ளுங்க அப்படிங்கிறாப்புல.
கை கொடுக்குறாப்பா. அதான் சொல்கிறாப்புல, சுடுங்கடா 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 என் பிள்ளையை சுடுங்க. ஏன்னு கேட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க குடும்பத்தில் ஒருத்தன் ஏதாவது ஜிகாதி நீ போய் சாக வேண்டியதானே, ஏன்டா குழந்தையில. ஏன்னு கேட்டால் குழந்தைகள் அப்படி சூனபதிக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அதாவது அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாப்புல என்ன பெர்மிஷன் என்ன அப்படின்னா 70 பேரை இந்த குழந்தையினுடைய குடும்பத்திலேருந்து என்ன செய்யலாம், சூனபதிக்கு போகலாம். இவர் வந்து இன்டர்சீட் பண்ணுவாப்லையா. அப்போ யார் இந்த குழந்தை. அதனால எப்படியாவது தன்னுடைய குடும்பத்துலேயும் எவனாவது ஒருத்தன் ஏவுகணை போடுவான்னு பார்த்து இருந்துருக்காங்க. பாவம் ஏவுகணையை குழந்தை மேலே விழுகலை போல இருக்குது. அதனால நேராக கொண்டுட்டு வந்தாப்புல, சுடு சுடு என் குழந்தைய சுடு. அப்போ வந்து பாலஸ்தீனத்தில் எனக்கு ரிவார்டு கொடுப்பாங்க, எனக்கு சுவனபதியிலையும் ரிவார்டு கிடைக்கும், 72 கன்னிகள் கிடைக்கும் அப்படின்னு குழந்தைகளை கொண்டு வந்து ஐடிஎஃப்ட்டு கொடுக்குறாப்புல. சுடியா சுடியா கெஞ்சுறாப்புல, சுட்டு கொள்ளு அப்படின்னு. அதான் இன்னொன்று குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு, அதையும் கொண்டு வரவா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆண் குழந்தை சுட மாட்டீங்களா, பெண் குழந்தைய கொண்டு வரவா அப்படின்னு கேட்குறாப்புல. கல் எடுத்து அடி அப்படிங்கிறாப்புல, குழந்தைய கல் எடுத்து அடி அப்படின்னு. கல் எடுத்து அடி. அடி. பாவம். பாவம், அவனும் டயர்டாகி போயிட்டான். அப்படி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாப்பா என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது அல்லாவுக்கு முன்னாடி நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் மேக்கப் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பியூட்டிஃபுல்லாகலாம் இருக்க முடியாதுங்க. ஆனால் அல்லாவுக்கு முன்னாடி பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் என்ன அப்படின்னா, நம்மளை நாமளே வெடித்து செதறணும். அதிசயமான நம்பிக்கை. நம்மளை நாமளே வெடித்து செதறனா அது வந்து அல்லாவுக்கு வந்து அல்லாவுடைய கண்ணு முன்னாடி அது பியூட்டிஃபுல்லு அப்படிங்குது இந்த அக்கா. இந்த அக்காவை நம்ம ஊரில் பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனால் அரபி பேசுது. சரி சொல்லுக்கா. مكتوب بالقرآن الكريم إنه حلوة تكون الشهادة اللي بشعرش في أي إشي لما அது ரொம்ப அவங்க தாங்களே ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்ணுவாங்களாம், உடம்பு வெடித்து செதறத. هو حتى يفجر نفسه أو حتى إنه يطلقوا عليه رصاص. எந்த ஒரு வலியுமே வேதனையுமே இருக்காதான். அதான் விஷயமா, வெடித்து செதறும் பொழுது எந்த ஒரு வலி வேதனை இருக்காதான். அப்படியே பூம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கண் எங்கே இருக்குது, காது எங்கே இருக்குது, மூக்கு எங்கே இருக்குது, முடி எங்கே இருக்குன்னு தெரியாமல் எல்லாமே தூளாக மாறி போயிடும். பார்த்தீங்களா, வெடித்து செதறும் பொழுது குண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு அது வந்து வலி வேதனையே இருக்காதான். ஆனால் அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சதமாக பியூட்டிஃபுல்லாக அதை பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு அல்லாஹ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம். நம்ம எப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நேச்சரை பார்த்து அப்படியே நம்ம ஆச்சரியப்பட்டு அசந்து போகிறோம், அதே போல் அல்லாவுக்கு வந்து அசந்து போகிற ஒரு விஷயம் எது அப்படின்னா, இப்படி உடம்பை தன்னை வெடித்து செதற வைக்கிறது. இந்த அக்கா சொல்லுது. சொல்லுக்கா. أو إشي بالعكس بتكون بشعر بسعادة. அதான் விஷயம் என்ன அப்படின்னா, திரும்பவும் ஜிகாது பண்ணி வெடித்து செதறி செத்து அப்புறம் திரும்பவும் பிறக்கணும், திரும்பவும் ஜிகாது பண்ணி வெடித்து செதறி செத்து திரும்பவும் பிறக்கணும் அப்படிங்குது. அந்த 72 27 சூனபதி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றணுமா. சும்மா வெட்டிக்கிட்டு சுட்டுக்கிட்டு அப்படிலாம் சாகக்கூடாதான், வெடித்து செதறி சாகிறது தான் பியூட்டிஃபுல் அப்படிங்குது இந்த அக்கா. يعني حلو بصير يتمنى إنه يرجع كمان مرة ويحاربهم عشان يرد كمان مرة يستشهد. இது வந்து குரான்ல எழுதிருக்கு அப்படின்னு இந்த அக்கா சொல்லுது. அதிசயம் தான். لما يستشهد يعني في مكتوب. அதனால காசாவில் இருக்கிற எல்லா லீடர்களையும் கொண்டுட்டாங்க. இன்னும் ஒரு 5 பேர் கத்தாரில் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்களையும் சோனபதிக்கு அனுப்பிடுவான் யூதன். அதோட ஹமாஸ் பயங்கரவாதிகளையும் ஜோலி முடிச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற காசாவில் இருக்கிற இந்த அப்பாவிகளை வச்சு இப்போ இன்னொரு அக்டோபர் 7 நடத்தணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. 15 வயசு 16 வயசு அவனுக்கு 12 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, துப்பாக்கியை தூக்கிட்டாப்புல, துப்பாக்கியை தூக்க வச்சுட்டாங்க. இந்த பயலுக்கு அடாப்பாவுமே அது 10 வயசும் இருக்காது.
லைனாக நிற்கிறாங்க. எதுக்கு? ட்ரைனிங் எடுக்கிறாங்க. எதுக்கு? அடுத்த அக்டோபர் 7 யூதர்களை கொல்லணும் அப்படிங்க தயாராக இருக்கிறாங்க. என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செத்து போன ஹமாஸ் பயங்கரவாதிகள் திரும்ப உயிரோடு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா இப்போ தானே செத்து போனாங்க, அதுக்குள்ளே எப்படியா வளர்ந்தாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஐயோ, நம்மளை விட கொடூரமாக இருக்காப்புல, பார்த்தாலே பயமாக இருக்குது நமக்கு. அடுத்த காசா ஹமாஸ் நாங்க தாண்டா அப்படிங்கிறப்பல கிளம்பிட்டாங்க ட்ரைனிங் எடுக்க. இப்போ நீ எப்போ இவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைய போகிறாங்கன்னு தெரில, எந்த விதத்தில் நுழைய போகிறாங்கன்னு தெரில. என்ன அப்படின்னா 72 கன்னிகள் கிடைக்கும். அதனால செத்து செத்து இவங்க விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க. எங்கள் கண்மணி நாயகம் அப்படி தான் செத்து செத்து விளையாடணும்னு ஆசைப்பட்டார். அதே போல் நாங்களும் செத்து செத்து விளையாடணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறாங்க. இதை எங்கே போய் சொல்கிறது? இப்போ ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறாப்புல, அதை கேட்போம். சொல்லுங்கய்யா. அப்போ இவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாப்புல, யாருக்கு? யூதர்களுக்கு. அதனால நாங்கள் வந்து உங்களை இந்த உலகம் முழுசும் துரத்துவோம். துரத்திக்கிட்டே இருப்பாங்களா, எங்கே போனாலும் துரத்துவாங்களாம். அதாவது நாங்கள் ஒரு நேஷன், நாங்கள் ஒரு தேசமாக வந்திருக்கோம்டா. நாங்கள் ஒரு இனம், நாங்கள் ஒரு ஜாதி. எங்களுக்கு வந்து ரத்தம் தான் பிடிக்கும், எங்களுக்கு ரத்தம் குடிக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் இனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாலஸ்தீன இனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஹூதி, ஹசபுல்லா அப்படிங்கிற இந்த இனம் எல்லாமே ரத்தம் குடிக்கிற இனம், ரத்தம் குடிக்கிற தேசம். ஈரான் மட்டும் இல்லைங்க, அந்த செத்து செத்து விளையாடுற வசனத்தை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களாம் ரத்தம் குடிக்க தான், அவங்களுக்கு ரத்தம் தான் பிடிக்குமா ரொம்ப. அதனால நாங்க ரத்தம் குடிக்கிற ஜாதி. சொல்லுங்கய்யா. அதான் இந்த உலகத்துல இந்துக்களுடைய ரத்தம், நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்களுடைய ரத்தம், அசூதி உமன்களுடைய ரத்தம் அதெல்லாம் கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் யூதர்களுடைய ரத்தம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. யூதர்களுடைய ரத்தத்தை விட மேன்மையான ஒரு உயர்வான உன்னதமான ஒரு ரத்தம் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னு கேட்டால் யசீதியா கிறிஸ்டியானிகளாக இருந்தால் அவங்க பிள்ளைகளை வெட்டி கொண்டு சமைச்சு வந்து அவங்களே சாப்பிட சொல்லுவாங்களாம். ஆனால் இவங்க வந்து யூதர்களாக இருந்தால், யூதர்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் இவங்களே வெட்டி சமைச்சு சாப்பிட்டு குடிப்பாங்களாம். என்ன ஒரு அதிசயமான. அதனால யூதர்களுடைய ரத்தம் தான் உயர்வான மேன்மையான ரத்தம். அதை போல ஒரு ரத்தம் இங்கேயும் இல்லை அப்படிங்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. அதான் நாங்கள் வந்து அந்த தாகத்தை, இப்போ தாகமாக இருக்காங்களா, ரத்தம் குடிக்கிற தாகமாக இருக்கிறாங்களாம். அவர் ரத்தம் குடிக்கிற வரைக்கும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாப்புல. அதோட சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இந்த ரத்தம் தான் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் அவங்க தான் கொடுக்கணுமா. குழந்தைங்களும் கேட்குறாங்களாம், ஐயோ எனக்கு யூதனுடைய ரத்தம் வேணும் பாப்பா, மம்மி எனக்கு யூதனுடைய ரத்தம் கொடுமா, என்ன தாகமாக இருக்கேன் அப்படின்னு குழந்தைங்களாம் கதறாங்களாம் எங்கள் பாலஸ்தீனத்தில். அதனால நாங்கள் அந்த தாகத்தை தீக்காம நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறாப்புல. அதிசயம்தான். அதான் அதனால் இவங்க ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்களாம். நைட்டும் பகலும் தூங்க மாட்டாங்களாம், ரெஸ்ட்டும் எடுக்க மாட்டாங்களாம். இஸ்லாமிய நாடுகளை விட்டு இவங்க ஓடணுமா. அதாவது இந்த உலகம் அல்லாவின் உலகமா, அதனால இந்த உலகத்தை விட்டே அவங்க மொத்தமாக அழிஞ்சு சாகணுமா. சரி, இப்போ இவர் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல. அதாவது இஸ்ரேலுக்குள்ளே நான் போன உடனே, இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு விஷயம் செய்வாராம். சொல்லுங்கய்யா. مجرد ما اني تطيح لي الفرصه داخل الخط الاخضر في مدنيين سواء في بيت في منزل لو في غرفه. அதாவது அது வீடாக இருந்தாலும் சரியா, அது ரூமாக இருந்தாலும் சரியா, இல்லை அது சிவிலியன்ஸாக இருந்தாலும் சரியா, இல்லை குழந்தைகளாக இருந்தாலும் சரியா, அதை பற்றி இவருக்கு கவலை இல்லையா. சொல்லுங்கய்யா. كان فيها اطفال حفجر نفسي. அதாவது நான் நானே வெடித்து செதறுவேன். அப்போ என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சாவாங்க இல்லையா. சொல்லுங்கய்யா. لن اندم على اي طفل اسرائيلي. அதனால நான் வந்து எந்த ஒரு இஸ்ரேலிய குழந்தைகளுக்காகவும், இல்லை பால் குடிக்கிற எந்த ஒரு குழந்தைகளுக்காகவும் நான் வந்து பரிதாபப்பட மாட்டேன். இஸ்ரேலிய குழந்தையாக இருந்தால் அது பால் குடித்தாலும் சரி, சின்ன 1 வயசு 2 வயசாக இருந்தாலும் சரி, வளர்ந்த ஆளாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் வெடித்து செதறும் பொழுது அவங்களும் சேர்ந்து வெடித்து செதறி சாகணும். அதோட திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் பிறக்கணுமா, அதுதான் விஷயமே. ولو كانت روضة أطفال يعني يكفي ان انا حكون شهيد. அது போதும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். அது செஞ்சால் எனக்கு சந்தோஷம், சமாதானம். நான் நேராக அல்லாஹ்கிட்ட போயிடுவேன். அப்படி வெடித்து செதறிட்டு அல்லாஹ்கிட்ட போவாராம்.
இந்த வீடியோ தான் அக்டோபர் 7ஆம் தேதி யூதர்களை கடத்தி கொண்டு வந்து பெண்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து வரும்போது அந்த ஹமாஸ் கிட்ட இருந்து இந்த துப்பாக்கியை வாங்கி மேலே உயர்த்தி அல்லாஹ் உனக்கு நன்றி அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வை துதிப்பாடினாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் திருவிழா கொண்டாடினாங்க. அந்த வீடியோ தான் இது. அந்த ஹமாஸ் சிம்பலை எல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் வெற்றி கொடுத்துட்டானா? அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி கொடுத்துட்டான். விக்ட்ரி. இதான் அதிசயமான ஒரு விஷயம். இவர் தான் உண்மையான இஸ்லாமின் மனிதர்களாம், வேற யாரும் கிடையாதான். ஏன்னு கேட்டா இவங்க முஜாஹிதீனா, ஜிகாது செஞ்சு சாகுறவங்களாம். அதான் ஒன்று நாங்கள் ஜெயிப்போம், இல்லை அப்படின்னா வெடித்து செதறி நாங்கள் உயிர் தியாகமாக சாவோம். இது 2 தான் அவங்களுக்கு. அதான் இவங்க எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த தீன், இந்த இஸ்லாம் அப்படிங்கிற இந்த தீனை வந்து குளோரிஃபை பண்ணுவாங்களாம். பரவாயில்ல, குளோரிஃபை பண்ணுறதுக்காக தான் இவங்க பிறந்திருக்காங்களாம். நாளைக்கு பாரு, இந்த காசா தான் இந்த உலகத்தையே ரூல் பண்ணும். என்டையர் வேர்ல்டைய முழு உலகத்தையே காசாவில் இருக்கிற மக்களும் தான் ஆளுகை செய்வாங்களாம், ஆளுவாங்களாம். பெரிய ராஜாக்களா, ஆசாரியர் அவங்க தான் இருப்பாங்க போல இருக்கு. சரி, அல்லா மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நாங்க தான்டா இந்த உலகத்தை ஆள போறோம் அப்படிங்கிறாப்புல. இதைத்தான் பாதாளத்துல இருந்து வந்த பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம், இந்த விஷயம் இவருக்கு தெரியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க அப்படிங்கிறாப்புல. இந்த இவரும் ஆரம்பிச்சுட்டாப்புல, நாங்க தாண்டா இந்த யுத்தத்தை தொடங்கணும், நாங்க தாண்டா முடிக்க போறோம் அப்படிங்கிறாப்புல. அது பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்தாலும் சரி, நாங்க வந்து சிங்கம்டா அப்படிங்கிறாப்புல. சிங்கம் கூட, சிங்கத்தினுடைய ஒரு குணாதிசயம், அது பசிச்சாதான் சாப்பிடும், வேட்டையாடும். அது இல்லைன்னா அது பாட்டுக்கு தூங்கிட்டு கிடக்கும். ஆனா இவங்க சிங்கம்லாம் கிடையாது, இவங்க பேய்க. நாங்க தான்டா ஹீரோ, நாங்க தான்டா ஜெயிப்போம். இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அநியாயமா ஜனங்களை கொல்லுவோண்டா அப்படிங்கிறாப்புல. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். கீப் சாக்ரிஃபைசிங், கீப் ஆஃபரிங். கடைசி வரைக்கும் இவங்க செத்து விளையாடுறவங்களாச்சே, செத்து விளையாடுவாராம். அதிசயமான முகம், அற்புதமான முகம். அல்லாவுக்காக தான் இதை செய்வாங்களாம். இந்த இவங்களுடைய சித்தாந்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க இவங்க. அக்டோபர் 7ஆம் தேதி இதுதான் நடந்துச்சு இவங்களுக்கு. யூதர்களை கொண்டு வந்து அந்த பாடியை காரில் போட்டிருக்கும் பொழுது எப்படி அதை காரி துப்பி அதை அடித்து செத்த யூத பணத்தை அடித்து காரி துப்பி சந்தோஷப்பட்டு ஒரே அல்லாஹ் அக்பர் சத்தம்தான். எவ்வளோ சந்தோஷம், ஒரே ஒரு யூத பொண்ணத்தை கண்டதுமே. விதைச்சது வேணை, அப்படி இருக்கும் பொழுது நீ வினையத்தான் இருப்ப, தினையாக இருக்க போகிறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் வேற எதுவும் இல்லை, அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம். இதுதான் காரணம், வேற எதுவும் இல்லை. இதை படித்து ஒருத்தன் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டான் அப்படின்னா கடைசியில் அப்படி தான் முஜாஹிதீனு, சாக்ரிஃபைஸு, உயிர் தியாகி, மார்ச்சரு அப்படிங்கிற வித்தியாசமான பேரில், ஜிகாதி அப்படிங்கிற வித்தியாசமான பேரில் வாழ்வாங்க. ஆனால் இப்போ அது ஜிகாதி, முஜாஹிதீனு, சாக்ரிஃபைஸு, மார்ச்சரு அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சி விட்டாங்களாம். அதுக்கு பேர் தான் சாந்தியின் மார்க்கம், சமாதான மார்க்கமா.